முட்டையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஒரு முறை எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ் சுத்தமாக காலியாகி வரும். திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்ப்போம். முட்டை நீங்கள் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 3 முட்டை தாங்க எடுத்துருக்கிறேன். சும்மா வீடியோக்காக உங்களுக்கு 6 முட்டை காமிச்சிருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட், பீன்ஸ், குடைமிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் 2 ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட முட்டைக்கோஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு முட்டை எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 முட்டை எடுத்துருக்கிறேன். ஒன்று ஒன்றா இதில் உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டையை நீங்கள் உடச்சி சேர்க்கும்போது அடுப்பை ஃபுல்லாக நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ இந்த முட்டைக்கு காரம் வேணும் இல்லையா, கொஞ்சமாக நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகுத்தூளும் உப்பும் நல்ல இந்த முட்டையோடு நல்லா மிங்கிள் ஆகணும். ஸோ நல்லா கரைச்சி விடுங்க. மஞ்சக்கருவை அப்படியே நல்லா உடச்சி விடுங்க. மிளகுத்தூளும் உப்பும் நல்லா அப்போ தான் கரையுங்க. இல்லைன்னா அங்கங்கே திட்டு திட்டாக நமக்கு உப்பு கரிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை பாருங்கள், அப்படியே கொஞ்சமாக நமக்கு திரண்டு வருது. நல்லா ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஒரு வேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா முட்டையை பொரித்து நம்ம எடுத்தாச்சு. ரொம்ப நீங்கள் சின்ன சின்ன பீஸாக பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக நீங்கள் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை நம்ம பொரித்து எடுத்தாச்சு. இப்போ எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. குக்கர் வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா இஞ்சியும் பூண்டையும் சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதையும் நம்ம சேர்த்து இந்த எண்ணெயில் கொஞ்சம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டுங்க. வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் வதங்கினா போதும். நீங்கள் ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்தளவுக்கு நமக்கு வதங்கினா போதும். வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இதில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதையும் நல்லா இந்த வெங்காயத்தோடு வதக்கி விடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒவ்வொரு காய்கறிகளாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேரட்டை இந்த மாதிரி நீல வாக்கில் மெல்லிசாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேரட்டையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒவ்வொரு காய்கறிகளும் நீங்கள் சேர்க்கும்போது 1 நிமிஷம் கேப் விடுங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படியே எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ நம்ம பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் இந்த எண்ணெயிலே வேகிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். கேப்சிகம் போட்ட உடனே அது ரொம்ப டைம் எடுக்காது உங்களுக்கு வேகிறதுக்கு. இப்போ இந்த காய்கறியோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வேணும்னா சுகர் சேர்த்துக்கோங்க, இல்லை வேண்டாம்னு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இப்போ காய்கறியோட கலர் மாறாதுங்க, அதுக்காக தான் நம்ம சுகர் சேர்க்குறோம். இப்போ இதில் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லா காய்கறிகளையுமே முடிஞ்ச அளவுக்கு நல்லா மெல்லிசாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த எண்ணெயில் வதங்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வதங்கிடும். போதுங்க, காய்கறியெல்லாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம்.
நான் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்க்கும்போது இன்னமும் கொஞ்சம் சீக்கிரமாக அந்த காய்கறியெல்லாம் வதங்கிடுங்க. இப்போ அடுப்பை நல்லா ஃபுல்லாக நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. இப்போ காய்கறியெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம சாஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. வேகமாக வச்சிட்டிங்கன்னா சாஸ் ஊற்றுறப்ப தீஞ்சு போயிடும். 2 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 ஸ்பூன் சில்லி சாஸ். ஏற்கனவே ஒரு பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்தை நீங்கள் கூட்டி குறைச்சிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் அப்படியே வதங்க விடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வதக்காதீங்க. சாஸ் சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். ஏன்னா ரொம்ப நேரம் வதங்கினீங்கன்னா அப்படியே இந்த சாஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஒரு கருகுன ஸ்மெல் வந்துடும். இப்போ இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த மிளகுத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் இது எண்ணெயிலே வதங்கட்டும். பாசுமதி ரைஸ் பாருங்கள் நல்லா நான் வேக வச்சு வடித்து வச்சுருக்கேன். வடித்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. இங்கே பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கூட என் கையில் படலை. நல்லா ஆற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ரைஸ் உதிரி உதிரியாக வரும். இப்போ தேவையான அளவு நம்ம ரைஸ் இதில் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. ரைஸ் உடையாமல் நீங்கள் கிண்டணும். ரொம்ப வேகமாக கிண்டினீங்கன்னா ரைஸ் உடஞ்சி போயிடும். பார்க்க அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருக்காது. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டீல் கரண்டியில் கிண்ட பயமாக இருந்துச்சுன்னா உட்டன் கரண்டி இருக்கு இல்லைங்களா, அதில் அப்படியே மெதுவாக கிண்டி விடுங்க. இப்படி கரண்டியால் எடுத்து இப்படி நீங்கள் சலித்த மாதிரி போட்டிங்கன்னா அப்படியே இது நல்லா காய்கறி அந்த ரைஸ் எல்லாம் நல்லா மிங்கிள் ஆகிடும். இப்போ அந்த முட்டை பொடி மாஸ் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சிம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முட்டை சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கு காய்கறியோடு சேர்த்து இந்த முட்டையும் நீங்கள் கலந்து எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸும் சுத்தமாக காலி ஆகிடுங்க. இந்த எக் ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கெச்சப்பே நீங்கள் வச்சு கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் பார்க்கும்போது எந்தளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் வெரைட்டி ரைஸாக பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸும் சுத்தமாக காலி ஆகிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.